25 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் பிளான் பண்ணப்பட்ட ஒரு கேம்ப் ட்ரிப் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. மே 12, 2025 நைட்டு 10 மணி வரைக்கும். அதுக்கு மேலே அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தான் ரீசன் த மிஸ்ட் ஆஃப் சிறுமலை, இந்த புக்கோட ஸ்டோரி. இந்த கதை நடக்கிறது மே 10, 2025, தமிழ்நாடு, திண்டுக்கல். 25 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் பிளான் பண்ண இந்த ட்ரிப் ரொம்ப மாதம் கழித்து கடைசியாக நடக்கிறதா இருந்துச்சு. 25 ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் டீச்சர்ஸோட அவங்க பஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பேக்ஸ்லாம் பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஃபில் ஆகி இருந்துச்சு. இது சாதாரண ஒரு ஆர்டினரி ட்ரிப் கிடையாது. இருண்ட காடுகளுக்கு நடுவில், புகை நிறைஞ்ச மலைகளுக்கு நடுவில் நடக்கிற 7 நாள் கேம்ப் ட்ரிப் இது. என்னதான் இங்கே 25 பேர் இருந்தாலும் அங்கே இருக்க ஒரு 5 பேர் ரொம்ப ஸ்பெஷல் தான். அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த 5 பேர்த்த 5 ஸ்டார்னு நேம் வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவங்களோட பஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. அவங்க கொண்டு வந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் மியூசிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ சந்தோஷத்தோடைய, ஆனத்தோடைய, க்யூரியாசிட்டியோடைய, தில்லரோடையும் இந்த ட்ரிப் ஆரம்பிச்சிச்சு. அந்த பஸ் ஸ்டார்ட் ஆக எல்லோரும் அவங்க சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பித்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போக 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 சிறுமலை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபாகால் நிறையப்பட்ட அந்த சிறுமலையோட ரோடு வளைஞ்சு நெளிஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜேர்னி இப்போ ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பிக்கிற மாதிரியே முடியுமான்னு தான் யாருக்கும் தெரியாது. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி 2 மணி நேரம் கழித்து அவங்க சிறுமலையோட பேஸுக்கு போனாங்க. அங்கே போனோடனே பஸ்ஸு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 போலீஸ்மேன் மட்டும் வந்து வழியை மறைச்சாங்க. அவங்க டீச்சர் கீழே இறங்கி அவங்கக்கிட்ட பர்மிஷன் ஃபோல்டர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அவங்க அந்த போலீஸ்கிட்ட இந்த ட்ரிப் எதுக்காக நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் இப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சிறுமலை முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை, இங்கே நிறையா ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் நடக்கிறதா எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீச்சர் நர்வஸாக சிரிச்சுட்டு, நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் பயப்படாதீங்க, இந்த இது ஒரு அத்தாரிட்டி கேம்ப் சைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போனாங்க. அந்த ஆஃபீஸரும் தலையாட்டி உள்ள அமிச்சார். பஸ்ஸு திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டூடெண்ட்டோட எக்ஸைட்மெண்ட் திரும்ப தொடங்குது. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்க மாதிரி ஒரு 2 பேர் இல்லை. தர்ஷன், கௌதம், இந்த ஒரு 2 பேர் மட்டும் மூலையில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. பஸ் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு 10 நிமிஷம் கழித்து அந்த இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆடிக்கிட்டு பாடிட்டு இருந்த எல்லோரும் அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. ஈவன் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் சிரிக்க கூட இல்லை. அப்போ திடீர்னு தர்ஷனோட தூக்கத்தில் எந்திரிச்ச பார்த்தா அவனுக்கு இது வேறு கனவு மாதிரி இருந்துச்சு. இதே கனவு அவனுக்கு நேற்று நைட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அவன் இருந்த அதே பஸ்ஸில், அதே சீட்டில், அண்ட் தென் அதே ரோட்டில். அவன் கனவுல எங்கே பிரேக் எடுக்க இறங்கினாங்களோ அதே ஹாஃப் வேல அவங்கள நிற்கிறாங்க. அவங்க 5 பேரும் அவங்க 20 பேர்த்துக்கிட்ட இருந்து தள்ளி கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே இருந்த ஃபாக்ஸ்குள்ளே ஸ்டெப் சவுண்ட் கேட்டுச்சு. அங்கே உள்ளே யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் ஒரு டார்க் ஷேடோ தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து அந்த 5 பேரும் பயந்து ஓடிடுறாங்க. தர்ஷனுக்கு அவனோட கனவு திரும்ப ஞாபகம் வந்துச்சு. அவனால் இதுக்கு மேலே நார்மலாக இருக்க முடியல. அவனுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்குள்ளே என்னமோ இருக்குன்னே அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்லாம் கூப்பிட அவங்க 5 பேர் அங்கே கிளம்பிட்டாங்க.